எதுவும் குறைன்றதே இல்ல. நிறைவுதான் எல்லாருக்கும். நடிப்பு எப்படி இருந்துச்சு? நடிப்பு தாங்க சூப்பரா இருக்குது. நடிப்பை கண்டுதான் நாங்க வந்தோம். பிரசாந்தன் பாட்டும் சூப்பரா இருந்தது. ஒரு பாட்டு மனசுல நிக்கிற மாதிரியா இருக்கு. அதாவது அம்மா தயாரிக்க, அப்பா படைக்க, மகன் நடிக்க, மத்தவங்க எல்லாம் துடிச்சு எடுக்க, இந்த சிம்ரனக்கா கொடுமைப்படுத்த அப்படி பின்னி பெடல் எடுத்திருக்கு நடிப்புல. படம் அந்தகன் மூவி. நான் நினைக்கிறேன் இந்தியாவில வந்து ஒரு 5 கோடியில இருந்து 8 கோடி பேர் இந்த படத்தை பார்த்திருப்பாங்க. அந்த கதையை, இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. ஓகே, தெரிஞ்ச கதை. அந்தாஜன்ல பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் குரானா வந்து அப்படி பண்ணிருப்பாப்ல. அதுல வந்து தேவையான கிளாமர்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த படத்தை வந்து வேற அளவு பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெலுங்குல பண்ணிருப்பாங்க. தெலுங்குலயும் ஓரளவு ஓகே. மலையாளத்துல வந்து பிருத்திவிராஜ் எடுத்த பிரம்மா வந்து கொஞ்சம் ஃபிளாப் ஆயிடுச்சு. சரி, இவங்க தமிழ்ல என்ன பண்ண போறாங்க தியாகராஜ் சார்? அதனாலதான் டவுட்லயே இத்தனை வருஷம் ரிலீஸ் பண்ணாம வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க விபியும் தளபதி செஞ்ச வேலை, நீ முன்னாடி ரேஸ்ல போ, உன் வேலையை நாங்க பார்க்க போறோம் காமெடி பண்ணி ஏதோ ஒரு பண்ணி அனுப்பிட்டாங்க. பட் ஆனா அவங்க அனுப்புனதுக்கு பிரசாந்தோடைய ஃபேன்ஸும் சரி எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க. தெலுங்கு வெர்ஷன், மலையாள வெர்ஷன், ஹிந்தி வெர்ஷன் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான படம், ரொம்ப நல்லா இருக்கும். அது பார்த்தவங்களுக்கு படம் ஆவரேஜான படம், இதை சொல்ல முடியும். சந்தோஷ் நாராயண் மியூசிக் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாகின சாங் வந்து சந்திர சூரிய சாங் அமரன் படத்துல நவரசன் நாயகன் வந்து இறக்கும் போது அந்த பாட்டை பஞ்ச் பண்ணிருப்பாங்க. தியேட்டர்ல யாருமே சத்தமே போடல, அந்த அளவுக்கு இருக்கு படத்தை. ஸோ வந்து படம் ஒரு தடவை பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸா பார்க்கலாம். ஓகே, அந்த ரைட்ஸ் வாங்கும் போதே அந்த படத்தை ஒரு 10 தடவை போட்டு பார்த்துருப்பாரு. நீங்க அவர் டைரக்ட் பண்ண போறாரு இல்லையா, அவர் நல்லா பார்க்கணும், 10 தடவை பார்த்துருப்பாருல. பார்த்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த படத்துக்கு போதுமான ஸ்கிரீன் பிளே இதுவே போதுமே, நம்ம இனத்தை வந்து நம்ம புதுசா சேர்க்க போறோம்ன்றத முடிவு பண்ணது வந்து கொஞ்சம் மைனஸ். தமிழ் ஆடியன்ஸ் சேர்த்த மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கணும். அதனால காப்பி கேட் விஷயத்துல தரமா செஞ்சிருப்பாரு. ஒரு காப்பி கேட் வந்து எப்படி பண்ண முடியும்னு பண்ணது. ஒரு சின்ன ஃப்ரெஷ்ஷான ரோலை வந்து பிரசாத் பண்றது வந்து ஈஸி, ஏன்னா அவர் ஆக்டிங் தெரியும். ஆனா இது அவனை மாதிரி நீ நடிக்கணும்னு சொல்லி கொடுக்கும் போது அவர் கஷ்டப்படுறது வந்து அந்த படத்துல தெரியுது. ஏன்னா அவருடைய ரேஞ்சில இருந்து மாறுறாரு. அவர் ஒரு சீனை வந்து சொல்லும் போது நீ பண்ணுப்பா அப்படிங்கும் போது இவர் டைரக்ஷன் சொல்லி கொடுக்கறதோட ஒரு 100% பெட்டர்மெண்டா பண்ணுவாரு. ஆனா இதுல அவன் பண்ணனதை நீ பண்ணணுங்கும் போது கஷ்டப்பட்டது வந்து படத்துல தெரியுது. ஆனா ஓவராலா வந்து அந்த படத்துடைய கதையோ எதுவுமே தெரியாதவங்களுக்கு இந்த படம் சூப்பர் படம். அவங்கள பார்த்தவங்களுக்கு படம் வந்து ஆவரேஜான படம். சிம்ரன் வில்லி பண்ணிருக்காங்க. அவர் 2 பேரும் ரொமான்ஸ் சீன் தான் வரும், ஒரு சாங்ஸ் ஒண்ணு போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். போடலாம், அஃபேர் உனக்கு எனக்கு நான் சொல்லிட்டு கூட போடலாம். அதுல இருந்து ஏன்னா அங்க ஹிந்தில அந்த மாதிரி இல்ல. சோ அதனால அதுதான் தமிழ்ல சேஞ்ச் பண்ணிருக்கலாம்னு சொன்னது. ஓரளவு நல்லா பண்ணிருக்காங்க. சிம்ரன் நல்லா பண்ணிருக்காங்க. சமுத்திரகனி சார் சூப்பரா பண்ணிருக்காங்க. வனிதா விஜயகுமார் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. யோகி பாபு யூரசி காமெடிக்கானி கொண்டாந்துருக்காங்க. ஆனா அவங்க ஒன்று சீன் கூட காமெடி கிடையாது. மகளிர் மட்டத்தில் வந்து ஒரு பணத்தை வச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லா காமெடி பண்ணுவாங்க. நாகேஷ் வச்சுட்டு கமலாசன் சார், ஊர்வசி அவங்களும், ரேவதி மாமா எல்லாம் காமெடி பண்ணுவாங்க. நம்ம அதை எதிர்பார்த்தோம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆவரேஜா பண்ணிருக்காங்க. அவங்க ரோல் அவங்க மீட்டர்ல இருந்து மாறாம பண்ணிருக்காங்க. படம் ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே, அவுட் ஆஃப் 10க்கு 6.9 கொடுக்கலாம். ஓகே, 2K கிட்ஸை வந்து படத்துல உள்ள வர வைக்கணும்னா ஒரு இது தேவைப்படுது, கிளாமர் தேவைப்படுது. அந்த கிளாமர் ரோலுக்கானே அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரோலை கரெக்டா பண்ணிட்டாங்க. படத்துல எல்லா பசங்களும் விசில் அடிக்கிறாங்க. அதாவது அம்மா தயாரிக்க, அப்பா படைக்க, மகன் நடிக்க, மத்தவங்க எல்லாம் துடிச்சு எடுக்க, இந்த சிம்ரனக்கா கொடுமைப்படுத்த அப்படி பின்னி பெடல் எடுத்திருக்கு நடிப்புல. அப்படி அந்தகன் வந்து அருமையா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படம் பார்க்கலாம், எந்த லேகும் கிடையாது. சூப்பரோ சூப்பர். ஓகேவா? அதான் வேற அதான் பிரசாந்த் சார் ஏற்கனவே நடிப்புக்குன்னே பிறந்தவருப்பா. ஓகேவா? அவரு ஒண்ணு பிறந்துட்டு நடிக்கல, பிறக்கிறப்பே நடிச்சவர் தான். ஏன்னா அவங்க அப்பா நடிகரு, அவங்க பாட்டி நடிகை, ஓகேவா, அவங்க அம்மாவோட அம்மா நடிகரு, அப்படி பரம்பரையா நடிக்கிற குடும்பத்துல இருந்து பிறந்தவர். அதனால ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு அதாவது ஜென்ஸும் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு திசுக்களுமே நடிக்கக்கூடிய பரம்பரையில இருந்து வந்தவர். கரெக்டா நடிச்சிருக்கிறாரு. அந்நியன்ல எப்படி மாறி 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 வருவாரோ, கண்ணு தெரிஞ்சு தெரியாம தெரிஞ்சு தெரியாம அப்படின்னு பல துடி துடிக்க அப்படியே வந்திருக்கிறாரு. ஓகேவா? சூப்பர். சிம்ரனக்கா தான் பின்னி பெடல் எடுத்துருச்சு. நான் ஃபர்ஸ்ட் சிம்ரனக்கா தான், ஏன்னா நான் கொஞ்சம் வெள்ள பரம்பரையில வந்தவங்க. ஓகேவா? அவங்க பிரசாந்த் அண்ணன் நல்ல பரம்பரையில இருந்து வந்தவரு. அதனால 2 பேர் தான் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒண்ணு டாப் ஸ்டாரு, இன்னொரு ஜோடி. ஓகேவா? சிம்ரன் மேடம் பாத்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் சார் வந்து சிக்கன் சிறுத்தைக்குட்டி மாதிரி இருந்தாரு. ஆமா, 50 வயசு ஆகுதுல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும், கதைக்கு ஏத்த மாதிரி மாறி இருக்காரு. இப்ப 15 கிலோ குறைச்சிருவாரு. கவலைப்படாதீங்க. அதெல்லாம் இல்ல, நான் குறைக்க வைக்கிறேன்யா, நான் குறைக்க வைக்கிறேன். இரு, என்னை கூட்டு போய் அவர் வீட்டுல விடு, எப்படி குறைக்க வைக்கிறான்னு பாரு. ஓகே, வேற அதான் உடம்பதான். நீ தானப்பா சொன்ன இப்ப சிறுத்தை குட்டி மாதிரி சிங்க குட்டி மாதிரி ஆயிட்டேன்னு சொன்னீங்களா?
அதுக்காக சொல்றேன். ஊர்வசி மேடம் ஆக்டிங் எப்படி இருக்கு? ஊர்வசி மட்டும் தான் அதான் கமல் சார் சொன்ன நடிப்பு ராட்சசியாச்சே, அது பின்னி பெடல் எடுத்துருச்சு. யோகி பாபு எல்லாம் ஓரம் கட்டி வச்சு விட்டுருச்சு. அவங்க நடிப்பு தான் டரரா இருந்துச்சு. ஓகேவா? அப்படி சிரிப்பு நல்லா கொண்டு வந்திருக்காங்க, நல்லா சிரிக்க வச்சிருக்காங்க. சூப்பர். வைரல் வேங்கை நடிச்சிருக்காங்க வனிதா. ஆமா, அக்கா வந்து என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு கண் எடுத்துட்டு சுடுறாங்க. செம்மையா பண்ணிருக்கு பாப்பா. சூப்பர். கள்ளக்காதல் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதாவது அவங்க புருஷன் கள்ளக்காதல் பண்ணுது. ஓகேவா? பட் அவங்க எல்லாம் பண்ணல. அவங்க எப்பேற்பட்டவங்க, கில்லி மேடம். சமுத்திரகர்ணி சார் தான் பண்ணிருக்க கூடாது அந்த கேரக்டர். இருந்தாலும் ஓகே, வேற என்ன பண்றது. கார்த்திக் சார் வந்து மௌன ராகத்துல ஒரு சீன் வந்த மாதிரி அந்தகன்லயும் ஒரு சீன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. அவரு ஒரு நடிகர் கார்த்திக்காகவே வராரு. ஒரு படத்துலயும் அப்படியே வராரு. நல்லா பண்ணிருக்காரு. சூப்பர். வேற ஐயோ, அதான் ஆனழகன் வந்து சொல்றேன். ஆனழகனை இன்னும் பீட் பண்ணவே முடியாது. அவர் ஃபர்ஸ்ட் படம் மகனுக்காக பண்ணது ஆனழகன். கரெக்டா? 1 கோடி ரூபாய்க்கு தயாரிச்சு அந்த காலத்துல 4 கோடி ரூபாய் பயனை வச்சு எடுத்தவரு. அது மாதிரி இன்னைக்கு இது 7வது படம். ஓகேவா? சூப்பரா எடுத்திருக்காரு. மத்த கொஞ்சம் 4 படம் ஆவரேஜ் தான் இல்லையா? மத்த எல்லாமே சூப்பரா இருக்கு. இது 7வது படம் நல்லா பண்ணிருக்காரு. ஆமா, இந்த படத்துலதான் இவங்க வில்லன் வில்லியா மாறிட்டாங்க. வில்லன் வேற யாருமே இல்ல, சிம்ரன் மேடம் வில்லன், இவங்க கதாநாயக. ஜோடியில அவங்க 2 பேரும் லவ்வர். அவ்வளவுதான். ஃபைட் அதான் ஃபைட் அவ்வளவா கிடையாது. ஏன்னா இது கண்டு தெரியாத படம்ன்றதால ஃபைட் அவாய்ட். சாங்ஸ் சூப்பர். 2 சாங்ஸ் சந்தோஷ் நாராயண் சார் காதல் கவிதையில போட்ட மாதிரி பீச்சத்தோட சூப்பரா போட்டிருக்காரு. நல்லா இருக்கு. அதான் 10க்கு 9. 1 வந்து லேட்டா ஏன் நீங்க ரிலீஸ் பண்ணல அதுக்கு. வேணாம் அத பத்தி இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இத பேசாதீங்க. நான் வேற மாதிரி டென்ஷன்ல இருக்கேன். கண்டிப்பா நீங்க அனுப்புனா போயிடுறேன். அவ்வளவுதான். நீங்க அனுப்புனா போயிடுறேன். அனுப்புறீங்களா? ஏன்னா விஜய் டிவி எல்லாம் உங்க அம்மா அப்பா உங்க சொந்த பண்ணல. நீங்க சொன்ன உடனே என்னை உள்ள விடுறதுக்கு போலாம். இருங்க, அவசரப்படாது. ஓகேவா? போலாம். என்ன ஆங்கர்? அதான் நாட்டாம சார் தான் வராரு. ஆமா, நாட்டாம சார் வராரு. போட்டுக்கங்க. அதான் வந்து நாட்டாம சார் தான் வரணும். ஏன்னா கோடியில் ஒருவன்ல வந்து அவரு வந்து நிரூபிச்சிருக்காரு ஆல்ரெடி. நம்ம சன் டிவில ஆல்ரெடி அவரு தீர்ப்பு வந்து கண்டிப்பா மாத்தி சொல்லாம நல்லா பண்ணுவாரு. ரொம்ப வருத்தம் அளிக்குது. நம்ம ஒரு 7 வருஷமா பண்ண ஷோ பண்ணலன்றதால. அதனால வந்து நீங்க இப்ப யாருன்னு கேட்டதால சொல்றேன். கண்டிப்பா நாட்டாம சார் வருவார். 100% வருவாரு. கண்டிப்பா. இல்ல அவங்க லெவலுக்கு பண்ணுவாங்க. அவங்களுக்கு தனி ஒரு இடம் இருக்கும் இல்லையா? உனக்கு ஒரு இடமும் எனக்கு ஒரு பங்கு இருக்குது இல்லையா? அந்த பங்கு அவர் சிறப்பா பண்ணுவாரு. கண்டிப்பா அவர் தான் பண்ணுவாரு. ஓகே. என்னது? எஸ்ஆர் வந்தா வரட்டும். அப்புறம் அவங்க அப்பா டிஆர் வந்தா வரட்டும். எல்லாரும் தாண்டா வரணும், இருக்கணும். எல்லாரும் என்ன செத்து போயிருந்தா நினைப்போம். என்னடா பேச்சு பேசுறீங்க? சரி, ஓகே. வேற என்ன? அவ்வளவுதானே. எனக்கு எந்த பட்டமும் வேணாம். அன்பான அன்பு அக்கா சுகந்தி அக்கா பக்கா அக்கான்னு சொன்னா போதும். ஓகே. பக்கா படத்துலதான் நான் வந்து வைரல் ஆனேன். அதனால பக்கா அக்கான்னு சொன்ன. பக்கானா படம் அதுல நான் வந்து ஒரு சூரிய அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அதனால பக்கா அக்கான்னு வச்சுக்க. இல்லன்னா பட்டத்தரசன் அம்மான்னு சொல்லி வச்சுக்க. வில்லன் அம்மா. என்னது? ஐயோ, வேணாம்.